அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய லைஃப் ஸ்டைல் பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். முந்தைய வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்க அம்மா இறந்துட்ட பிறகு எனக்கு இந்த உலகத்துல வாழவும் பிடிக்கல. என் கூட பிறந்தவங்களுக்கு பாரமாவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் எங்க அம்மா உயிரோட இருக்கும் போது எப்படி சொன்னாங்களோ அதே போலதான் அம்மாவுடைய டேப்லெட் எடுத்து குடிச்சிட்டேன். ஆனா என்னுடைய நேரம் எனக்கு உயிருக்கு எதுவுமே ஆபத்து இல்லாம வயிறு எரிச்சல்ல கொடுத்துருச்சு. அதாலதான் என்னுடைய பெரிய தங்கச்சிக்கிட்டே நான் சொல்ல வேண்டியதா போச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்ல வீட்டுல அப்பாக்கு தங்கச்சிக்கெல்லாம் சொல்லிட்டு, அப்பா ஃபர்ஸ்ட் கோவப்பட்டாரு. விடுங்க, அதெல்லாம் உடனே ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போக தேவைதானே. பெரிய தங்கச்சி வீட்டுக்காரு தான் இல்ல இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாதான் வயிறெல்லாம் கிளீன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. காஃபினா வச்சு தரட்டுமான்ட்டு கேட்டாங்க. அதுக்கும் பெரிய தங்கச்சி வீட்டுக்காரு திட்டினாரு, வேணாம் அப்படியெல்லாம் கொடுக்காதீங்க. இது போலதான் ஒருத்தர் மருந்து குடிச்சிட்டாங்க, டீ கொடுத்தாங்க, அவங்க டீ எல்லாம் வயிற்றுல போன உடனே இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடுப்பா சாப்பிட்டா அதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் இட்டுன்னு போவாதீங்கன்னு அப்பா திட்டினாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய தங்கச்சி கடைசி வீட்டுல இங்க வாடகையில ஒருத்தர் இருந்தாங்க, அவங்களோட ஆட்டோக்கு போயிட்டு சொல்லிட்டு வந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். அப்புறம் ஆட்டோவும் வந்துருச்சு. பெரிய தங்கச்சி உள்ள ஏறிட்டு என்னை தூக்குனாங்க. சின்ன தங்கச்சி கால் தூக்கி விட்ட பிறகு ஷீட்ல உட்காந்துட்ட பிறகு பத்ரம் ஜெயா அப்படின்ட்டு சொல்லிச்சு, பத்திரமா பாத்துக்கோ, ஏதோ ஒண்ணு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சின்ன தங்கச்சி சொல்லிச்சு. ஏன்னா பசங்க எல்லாருக்குமே அது வீட்டுல இருந்து பாத்துக்கிச்சு. அப்பா அங்கேயே நின்னுட்டாங்க. அப்பா சொன்னாரு, பாரு இன்னைக்கு தூங்குற நேரத்துல எல்லாருக்கும் எவ்வளவு தொல்லை கொடுத்துட்டு இருக்குது இந்த பொண்ணு அப்படின்ட்டு. நீ சும்மா இருப்பா, இது மாதிரி திட்டி திட்டி தான் அது இந்த நிலைமைக்கு எடுத்துட்டு வந்து வச்சுட்ட அப்படின்ட்டு ரெண்டு தங்கச்சியுமே திட்டினாங்க. என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அது வில்லேஜ், அதுவும் இல்லாம அங்கெல்லாம் எமர்ஜென்சின்னா மட்டும்தான் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஹாஸ்பிட்டல்ல அப்படியே காலியா இருந்துச்சு. நான் ஆட்டோலயே தான் இருந்தேன். டாக்டர் மாடியில இருக்கிறாங்களாம், வருவாங்க இருன்னு சொல்லிட்டு என்னுடைய தங்கச்சி உள்ள போயிட்டு அங்கிருந்து கை காமிச்சிச்சு. சரின்னு சொன்னேன். அப்புறம் கொஞ்சம் என்ட்ரன்ஸ்க்கா என்னுடைய தங்கச்சி அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு இருந்துச்சு, நான் இதுக்குதான் சொன்னேன், எங்க அக்கா எதிர்க்க யாரும் எதுவும் சண்டை போடாதீங்க, எது ஒன்றும் பேசாதீங்கன்னா அது எதிர்க்கவே தான் எல்லாரும் நான் பாத்துக்கிறதா நீ பாத்துக்கிறதான்ட்டு பேசுனது. எங்க அப்பாவும் வாய் வச்சுன்னு சும்மா இருக்கிறதுல அந்த பொண்ணை எல்லாத்துக்கும் திட்டுறது. இப்ப என்ன ஆச்சு பாரு, அதுதான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு இருக்குது. எப்படியாப்பட்டவங்களுக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கும். நம்மளால தானே இவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னா அதுதான் இது போல பண்ணிடுச்சு அப்படின்ட்டு என் தங்கச்சி சொல்லி இருக்குது. எனக்கு நல்லா கேட்டுச்சு. ஆனா எனக்கு தெரியுது நான் நல்லா தான் இருக்கிறேன், ஆனா வயிறு எரிச்சல் மட்டும்தான். இதெல்லாம் நான் கேட்டுட்டு அமைதியா இருக்கும் போதே டாக்டர் வந்தாங்க. வீல் சேர்ல உட்கார வச்சுட்டு உள்ள கூட்டிட்டு போனாங்க. உள்ள கூட்டிட்டு போகும்பொழுது என்னுடைய பெரிய தங்கச்சி கூடவே வந்துச்சு. நீங்க வெளியே போங்க அப்படின்னாங்க. இல்ல நான் அது தூக்கி பெட்ல படுக்க வச்சிடுறேன் அப்படின்ட்டு சொல்லிச்சு. சரின்ட்டு கூட ஹெல்ப் பண்ணாங்க. அப்ப என் தங்கச்சி பாதி அதுவே தூக்கிடுச்சு. அப்ப எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அப்பா சொன்னது உண்மைதானே, நம்ம தங்கச்சிக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே படுத்துட்டு இருக்கும் போது டாக்டர் சொன்னாங்க, இந்த டியூப் தொண்டை உள்ள போகவும் வயிற்று உள்ள போற வரைக்கும் எதுவும் வெளியெல்லாம் துப்பக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த டியூப் இவ்வளவு பெருசு என் வயிற்று உள்ள போனோமா அப்படின்னு. அத்தனை மாத்திரை சாப்பிட்டீங்கல்ல, அப்போ கஷ்டம் இல்லையா, இப்போ இது கஷ்டமா அப்படின்னு நான் அமைதியா இருந்துட்டு அவங்க சொன்னபடியே வாயை நல்லா திறந்தேன். டியூப் உள்ள போடும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் டியூப் எல்லாம் உள்ள போட்டுட்டு எனக்கு வாமிட் பண்றதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அவங்க எல்லாருமே, தலை பிடிச்சது எல்லாமே. ஏன்னா என்னுடைய தங்கச்சியும் அனுப்பிட்டாங்க. நான் இங்கேதான் இருக்கட்டும்னு சொல்லியிருந்தேன். ஆனா அவங்கதான் சொல்லிட்டாங்க, வேணாம் அவங்க எல்லாம் இதெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே வயிறு கிளீன் ஆயிடுச்சு அப்படின்னு பிறகு மூக்குக்கும் ஏதோ டியூப் போட்டாங்க. அது எதுக்கு போட்டாங்கன்ட்டு தெரியல, அதுவும் ஒரு வலி எனக்கு எடுத்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரிப்ஸ் போடணும்னு சொல்லியிருந்தாங்க.
அப்புறம் ட்ரிப்ஸ் போட்டுட்ட பிறகுதான் இந்த வயித்து உள்ள விட்ட அந்த டியூபை வெளியே எடுத்துட்ட பிறகு நான் சொல்லியிருந்தேன் என்னுடைய தங்கச்சியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி இருங்க வர சொல்றேன் அப்படின்னும் போது என்னுடைய தங்கச்சி உள்ள வர எனக்கு ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கிறது, இந்த மூக்குல டியூப் போட்டுக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு அழ வந்துட்டு புடவை முந்தானில அப்படியே அதனோட கண்ணை மூடிக்குச்சு. அப்போ நான் இங்க வா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அதனோட 2 கண்ணு மட்டும்தான் எனக்கு கிளியரா தெரிஞ்சுச்சு. அப்ப நான் என்ன சொன்னேன், இந்த டியூப் மூக்குல வந்தது காமிச்சு, இங்க பாத்தியா நானும் விநாயகர் ஆயிட்டேன் அப்படின்னு அவ்வளோ இதுலயும் நான் சொன்னேன். உடனே எங்க தங்கச்சி சிரிச்சுட்டு, உனக்கு இந்த நிலைமையிலயும் உனக்கு இதெல்லாம் சொல்லணும்னு தோணுதா ஜெயா? போ ஜெயா, யார் என்ன சொன்னா என்ன, நீ எதுக்கு இது போல பண்ண அப்படின்ட்டு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் விடு, சாவல அவ்வளவுதான் விடு அப்படின்ட்டு சொன்னேன். அப்புறம் என்னை எழுப்பி உட்கார வச்சுட்டு படுக்கவே முடியல. எனக்கு இந்த பெட்ல நான் வீட்டுல உட்கார்ற மாதிரியே உட்காந்துக்கிறேன், நீ கை கொடுன்னா இரு இரு அப்படியெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, இரு நர்ஸ் வரட்டும் கேட்டு இதோ பண்ணலாம், நீ என்னால படுக்கவே முடியல. அப்புறம் அவங்க சொன்னாங்க இல்ல முடியாது, உட்காந்துட்டா கஷ்டம்னு சொன்னாங்க. இல்ல நான் உட்காருவேன்னு சொன்னேன். எழுப்பி உட்கார வச்சோடனே தலை ஏதோ எனக்கு வெயிட்டா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. எதுனா கஷ்டம் கொடுக்குதா அப்படின்னு கேட்டாங்க. எதுவும் இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். என்னுடைய தங்கச்சி அங்க பக்கத்துலயே தான் நின்னுட்டே தான் கையை பிடிச்சிட்டு இருந்துச்சு, கையெல்லாம் வீங்கிட்டு இருந்துச்சு எனக்கு டிப்ஸ் போட. அப்ப நான் வாசல்ல திரும்பி பார்த்தேன். எத்தனையோ படத்துல இது போல சீன் எல்லாம் வரும். அப்போ செத்து போனவங்க ஆவியா நிப்பாங்க. அப்ப நம்ம அம்மாவும் இங்க நின்னுட்டு இருப்பாங்களா, இல்ல நம்ம கண்ணுக்கு தெரியலையா? ஆனா நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியலையே, வெறும் வாசல் தான் தெரியுது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பாவும் ஃபோன் பண்ணாங்க, தம்பிக்கும் ஃபோன் பண்ணிட்டு இருக்குது தங்கச்சி. அவனும் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான். அவனும் கிளம்பி வந்துட்டானா, எப்படியும் காலையில 11 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவானா, நீ எப்படி இருக்கிறன்னு கேட்டான் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருந்துச்சு. நான் வாசலை பார்த்துட்டே என்னுடைய தங்கச்சியை தான் திரும்பி பார்த்தேன். அப்படியே எனக்கு கண்ணெல்லாம் இருட்டின்னு போயிடுச்சு. ஐயோ எனக்கு கண்ணு இருட்டாவுதேன்னு சொல்லி என்னுடைய தங்கச்சியோட ஷோல்டர் மேலே படுத்துட்டேன். அப்புறம்தான் நர்ஸை கூப்பிட்டு சொல்லுச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னு, இல்ல கண்ணு இருட்டா இருக்கு அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்குதான் சொன்னது, உட்கார்ந்தெல்லாம் போட முடியாது, படுத்துக்குங்க அப்படின்ட்டு. நீ படுக்க வச்சிருமா அப்படின்னு. ஆனா என்னால படுக்கவே முடியல. அதுக்கப்புறம் சொன்னேன், நான் இல்லைன்னா வீல் சேர் மேல உட்காந்து அத அந்த கரெக்டா பெட்டு மேல கூட வச்சுக்கிறேன், என்னால படுக்க முடியலன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அங்கேயும் சொன்னாங்க, அது செட் ஆகுமா தெரியல, நான் டாக்டர் வேணா கேக்குறேன் இருங்க அப்படின்ட்டு. அப்புறம் என்னுடைய தங்கச்சி இல்ல சரி அப்படியே வேணா கூட இருக்கட்டும், பக்கத்துல நான் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் பொழுது நல்லா அப்படியே வெளிச்சம் ஆயிடுச்சு. நான் ரூம்ல இருக்கிறதே எங்க அப்பா கவனிக்கல, அவரு நேரா ஹாஸ்பிட்டல் உள்ள போயிட்டாரு. நானும் அப்பான்னு கூப்பிடவே இல்லை. அதுக்கப்புறமா தான் நர்ஸு உள்ள கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்துட்டு பிறகு அவங்க போயிட்டாங்க. என்னுடைய பெரிய தங்கச்சியும் நீ பாத்துக்கப்பா அதோ வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க பெரிய தங்கச்சியும் போயிடுச்சு. அப்போ எங்க அப்பா கேட்டாங்க, இந்த ட்ரிப்ஸ் இந்த மூக்குல எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு, ஏமா இந்த தலையெழுத்து உனக்கு, ஏதோ கோவத்துல திட்டிடுறேன், அதெல்லாம் மனசுல வச்சுன்னு இது போல பண்ணிட்டியம்மா, என்ன பண்றது, கட்டி கொடுத்த பசங்களுக்கு எல்லாம் தொந்தரவா இருக்குதுன்ட்டு தான் நான் அந்த மாதிரி சொல்லிட்டேன். உங்க அம்மா விதி முடிஞ்சு போச்சு, அவ போயிட்டா, அதையே நினைச்சிட்டு அப்புறம் இந்த வீட்டுல நடக்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு நீ இந்த போல பண்ணிட்ட. இன்னைக்கு யார் இது இந்த டியூப் எல்லாம் விட்டு இது பாரு, அவங்களுக்கும் கஷ்டம் உனக்கும் உடம்பு கஷ்டம்னு. உடனே எனக்கு இது நம்ம அப்பாவா இவ்வளோ இதுவா பேசுறாங்க அப்படின்னு. அவனும் ஃபோன் பண்ணிருந்தான், இன்னைக்கு வரானா. என்ன கேக்குறான் அவன், நீ தான் எதனா சொல்லியிருப்ப, அதனாலதான் அந்த பொண்ணு குடிச்சிருக்கோம் அப்படின்ட்டுன்னு. அந்த பொண்ணு வேற பசங்களை வச்சு பார்த்து நின்னது, என்னாச்சோ என்னாச்சோன்ட்டுன்னு.
ஆட்டோ உடனே திரும்பவே அந்த பொண்ணு பயந்துடுச்சு. இதை விட்டுட்டு வர்றாங்கன்றது தெரியல. ஜெயாக்கு ஏதோ உயிர் போயிடுச்சுன்னு போலகுதுன்ட்டு அது நினைச்சிருச்சான். இன்னத்துக்கு எல்லாருக்கும் இப்படி ஒரு கஷ்டம் சொல்லு அப்படின்ட்டு. அப்புறம் டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, இங்க பிளட் டெஸ்ட் எடுக்கிறது இல்லை, நீங்க அங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க அந்த இடத்துல பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. ரிசல்ட் வந்த பிறகு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா இல்லையான்ட்டு பார்க்கலாம். இப்போ அவங்க நார்மல் இருக்கிறாங்க. வலி இருக்கும். அதுக்கப்புறம் காரமெல்லாம் எது கொஞ்ச நாளைக்கு கொடுக்காதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இனிமேல்ட்டு இது போலலாம் பண்ணக்கூடாதுமா அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்தாங்க. டெஸ்ட் எடுத்துட்ட பிறகு எவ்வளோன்னு கேட்டா 2500 ரூபான்னு வந்தோடனே என்னுடைய பெரிய தங்கச்சி சிரிச்சுச்சு. அப்பாக்கு இருக்கும், ஜெயாக்கு வந்து அப்படியே செத்துட்டு இருந்துச்சுன்னா கூட நல்லா இருக்கும், 2500 ரூபாய் செலவு பண்ணி வச்சிச்சு இந்த பொண்ணு அப்படின்ட்டு இருக்கும் அப்படின்ட்டு சொன்னேன். நான் எதுவுமே சொல்ல. அப்போ காசு கட்டிட்டு வர்றதுக்கு அப்பா போயிட்டு இருந்தாங்களா, அன்னைக்கு கேட்டேன், வீட்டுல என்ன சாப்பாடு செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு. ஏன் பசிக்குதான்னு. உடனே ஹோட்டல்ல வாங்கிக்கலாம் அப்படின்னு. சரின்ட்டு பசங்க கிட்ட சொல்லிடுச்சு, நீங்க வாங்கின்னு வாங்க, யாருகிட்டனா சொல்லி அனுப்பலாம், நம்ம வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போனதுமே பார்த்தா எங்க வீட்டு வாண்டுகள்லாம் என்ன அப்படியே ஒரு மாதிரியா பார்த்தாங்க. ஜெயா வந்துச்சு, ஜெயா வந்துருச்சுன்னு. நடக்க வச்சு, நடக்க முடியுதா உன்னால அப்படின்னு. இல்ல இல்ல நடக்க முடியுதுன்னு. அப்புறம் நான் ஓரமா போய் படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டேன். நான் படுத்துட்டு இருக்கும்பொழுது பசங்கள்லாம் என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க. என்னன்னா ஒண்ணும் இல்லைன்னுச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 காலம் அது போல இருக்கும். எனக்கு ரொம்ப வலி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப கூப்பிட்டு சொன்னேன், எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. அது ஒண்ணும் இல்ல, டியூப் எல்லாம் போட்டாங்க இல்லையா, அதனால அப்படிதான் இருக்கும் அப்படின்னு. மறுபடியும் கேட்டேன், என்ன சாப்பாடு செய்றீங்க அப்படின்ட்டு. என்ன வேணும் அப்படின்னு. எனக்கு காய் சாதம் செஞ்சு தரியா அப்படின்ட்டு கேட்டேன். காய் சாதமா அப்படின்னு. ஆமா அப்படின்னு. சரி செஞ்சு தரோம், நீ ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு சொன்னேன். எங்க தூக்கமே வரல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்தா திடீர்னு என் தம்பி ஒய்ஃப் வந்துச்சு. லைட் போட்டதும், என்ன ஜெயா என்ன பண்ணிட்ட, எனக்கு தெரியவே தெரியாது, யாருன்னா ஒரு வார்த்தை சொன்னீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. எனக்கு விக்னேஷ் சொல்லிதான் எனக்கே தெரியும் அப்படின்னு. யாருன்னு பார்த்தா அது என்னுடைய தம்பி பையன்தான். இவங்க எல்லாருமே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்ட பிறகு காலையில எழுந்து வெளியே உக்காந்துட்டு இருக்கும்போது, எங்க வீட்டு பசங்க எல்லாம் ஒன்னா வெளியே உக்காந்துட்டு இருக்கும்போது, தங்கச்சி பசங்க எல்லாம் என் தம்பி பையன்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க, ஜெயா விஷத்தை குடிச்சிச்சுதா அப்படின்ட்டு. அவன் போயிட்டு அவங்க வீட்டுல சொன்ன பிறகுதான் எல்லாருக்குமே தெரியுமா. அது வரைக்கும் எங்க தெருவுக்கே கூட யாருக்குமே தெரியாது. எங்க இவங்க அப்பா கூட ஒரு போன் எனக்கு பண்ணவே இல்லை. ஏன் ஜெயா இது மாதிரி எல்லாம் பண்ண நீ அப்படின்ட்டு எங்க தம்பி ஒய்ஃப் கேட்கும் பொழுது நான் அமைதியா இருந்தேன். அப்பயும் எங்க அப்பா திட்டுன்னு இருந்தாங்க. ஏதோ ஒரு கோவத்துல சொல்றோம், அதெல்லாம் மனசுல வச்சிருந்தா இது மாதிரி எல்லாம் பண்ணிருக்குது இது அப்படின்ட்டு சொல்லி கேட்டுன்னு இருக்கும்பொழுது அடுத்தடுத்த ஆளுங்க எல்லாருமே வீட்டுக்கெல்லாம் வந்துட்டாங்க. பக்கத்து வீட்டு அக்கா, அதுக்கப்புறம் ஆன்டி எல்லாருமே வந்துட்டாங்க. ஏமா ஜெயா, இதுக்காமா உங்க அம்மா உன்னை கஷ்டப்பட்டு கீழே இருந்து மேலுக்கு தூக்கும் பொழுது அந்த பல்ல கடிச்சிட்டு தூக்குவாங்க. இதுக்காமா அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க உன்னை. என்கிட்ட எத்தனையோ நாள் வந்து அழுவாங்க தெரியுமா. எனக்கே ஒண்ணு ஆயிடுச்சுன்னா மத்த 3 பேரு ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆனா எங்க ஜெயா தான் எப்படி இருக்குமோன்ட்டு எல்லாம் சொல்லி எங்கிட்ட எவ்வளவு அழுவாங்க தெரியுமா அப்படின்ட்டுங்க. அதுக்கப்புறம் ஆன்டி என்ன சொன்னாங்கன்னா, நீ எதுக்கு இது போல பண்ண, நீ ஈஸியா அம்மா கிட்ட போயிடலான்னு நினைச்சிருப்ப, அப்படியே ஏதாச்சும் ஒண்ணு ஆயிட்டு இருந்துச்சுன்னா கூட அந்த பாவம் உன் கூட பிறந்தவங்களுக்கு சேர்ந்துரும் தெரியுமா. எங்க அண்ணன் கூட தான் நடக்க முடியாத ஆயிட்டான், இன்னைக்கு அவனே ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கினா கூட
எனக்கும் எங்க அண்ணாக்கும் அந்த பாவத்தை சேரும். இது போலலாம் பண்ணாதம்மா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி பேசிட்டே இருக்கும் பொழுது யாரோ வர மாதிரி தெரிஞ்சுட்டு திரும்பி பார்த்தா என்னுடைய தம்பி வந்து அப்படியே வில்லன் மாதிரி நின்னு என்னை கெட்ட வார்த்தையிலேயே திட்டினான். அன்னைக்கு எங்க தம்பி பையன் நீ சும்மா இரு, நீ சும்மா இருனா, டேய் நீ சும்மா இருறான்னு அவன் கத்தி. எனக்கு அப்பவே தெரியும் இந்த பொண்ணு ஃபோன் பண்ணிட்டு அழுதுச்சு நைட்டே, நீ பசங்களை பாத்துக்கடா, உன் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை எல்லாம் போடாதன்னும் பொழுதே எனக்கு சந்தேகம்தான். எப்பவுமே பத்திரமா இருடா, சாப்பிட்டியா அப்படின்னு எல்லாம் கேட்கும். ஆனா நேத்து நைட்டு ஃபோன் பண்ணும்பொழுது ஒரு வாய்ஸே ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. எனக்கு அங்க இருக்கவும் முடியல. சரி நாளைக்கு காலையில தானே போக போறோம் ஊருக்கு அப்படின்னு நினைச்சேன். எனக்குன்னா நான் போயிட்டு ரிட்டர்ன் வர ஊருக்கா போயிட்டு இருந்தேன். ஏதோ ரிட்டர்ன் வர டைம்ல இது போல ஆச்சு. போயிட்டு அங்க போயிட்ட பிறகு ஏதாச்சும் ஒன்று ஆயிட்டு இருந்துச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படின்ட்டு எல்லாம் திட்டினேன். எல்லாரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர். உடனே எங்க தம்பி பையன் வந்து என்ன விஷயத்துக்கு நீ விஷம் குச்சிருப்ப சொல்லு அப்படின்னு கேட்டான். உடனே எல்லாருக்கும் சிரிப்பு வந்துருச்சு. டேய் அமைதியாடுறா, சரி படுத்துக்குமா, இதுக்கப்புறம் அது போல எல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ரொம்ப தூக்கம் ஆயிடுச்சு எனக்கு. அப்பதான் மயக்கமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு. நான் படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு மூச்சு விடலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் என்ன படுக்க வச்சுட்டாங்க. நான் சும்மா இப்படி கண்ணு திறந்தா போதும், பார்த்தா எல்லாருமே என் பக்கத்திலே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா கிட்ட போயிட்டு சொல்லுதுமா, ஜெய் எழுந்துக்குச்சு, ஜெய் எழுந்துக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எங்க அப்பாவுடைய ஆஹ் அதாவது எங்க அத்தை பையன்லாம் ஃபோன் பண்ணாங்க, எங்க சித்தி எல்லாமும் ஃபோன் பண்ணுச்சு, எங்க அத்தை ஃபோன் பண்ணி எல்லாருமே எங்கிட்ட கேட்ட கேள்வி, உங்க அப்பா எதுனா திட்டினாரா, நான் வேணா அப்பாவை கேட்கட்டுமான்னு சித்தியும் மாமா எல்லாம் எங்க கேட்டாங்க. அத்தையும் திட்டுச்சு, எதுக்குமா இது போல எல்லாம் பண்ண, ஏதோ ஒரு கோவத்துல சொல்லிட்டாரு, இப்போ வந்து எவ்வளவு பேஜார் பண்றாரு. எங்க அண்ணனுக்கு கோவம் இருக்குதுமா, அதே நேரத்துல பாசமும் இருக்குது, என்ன பண்றதுமா, அவரு மனசு கஷ்டத்துக்கு ஏதோ திட்டிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அட்வைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. இதுக்கப்புறம்லாம் என்னுடைய லைஃப்ல என்ன ஆச்சுன்றத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.